ஆராசாவின் உடல் மொழி அப்படின்னாரு. ஆராசா கம்பீரமாக பேசுவதே எங்களுக்கு பல பேருக்கு அது கோபத்தை தருது, அந்த உடல் மொழி எரிச்சலை தருதுன்னா அவர் அப்படித்தான் பேசுவார். ஏன் ஆராசா அப்படி பேசக்கூடாதா? என்ன சிக்கல்? நிர்மலா சீதாராமன் மட்டும் தான் அப்படி பேசணுமா? எப்படி பேசுறாங்க நிர்மலா சீதாராமன்? ஆராசா நிர்மலா சீதாராமன் மாதிரி பேசுறாங்களா? பண மதிப்புல கொரோனா பேரிடர் காலத்துல ரயில்வே டிராக்ல நடந்து போனாங்க சார் இந்த நாட்டினுடைய அப்பாவி பொதுமக்கள். ராகுல் காந்தி என்ன கேட்டாரு? ஏங்க இவங்க பெட்டி படிக்க தூக்கிட்டு இந்த அப்பாவி மக்கள் ரயில்வே டிராக்ல நடந்து போகிறார்களே, சாலைகளில் நடந்து போகிறார்களே இந்த நாட்டின் குடிமக்கள் என்று சொன்ன பொழுது மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன உடல் மொழியும் அந்த தொனியும் மொழியும் என்ன தெரியுமா? அவ்வளவு அக்கறை இருந்தா அந்த பெட்டி பிடிக்க தூக்கிட்டு நீங்க கூட நடந்து போங்கன்னாங்க. उनके बच्चे को उनके सूटकेस को साथ कैरी करके बात करते चलते. அமித்ஷா நேற்று பேசுகின்ற பொழுது நீங்க பட்டியல் போடுங்க தமிழ்நாட்டுக்கு இந்த மதுரையில இருந்து பேசுறார் திமுக என்ன செஞ்சதுன்னு. மதுரையில மிகப்பெரிய ஒரு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை 4 ஆண்டுகளுக்குள் கட்டி முடித்து திறந்தவர் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். மதுரையில ஒரு நூற்றாண்டு நூலகம் திறந்திருக்கிறாரா? கீழடி அருங்காட்சியகம் திறந்திருக்கிறாரா? அலங்காநல்லூர்ல மிகப்பெரிய சல்லிக்கட்டு மைதானத்தை திறந்திருக்கிறாரா? இவ்வளத்தையும் திறந்திருக்கிறாரு. ரைட், நான் என்ன சொல்றேன், இது போக நான் இப்ப நீங்க நேரம் கொடுத்தீங்கன்னா இன்னும் திட்டங்கள் எடுப்பேன். 15 வருஷமா எய்ம்ஸ காம்பவுண்ட தாண்டி கட்ட முடியல இவங்களால. அந்த எய்ம்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க.